அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழகத்தில் உள்ள 1,31,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை என அவர்களுடைய வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும். இது கடந்த திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாக பார்க்கப்பட்டது. அதே போல தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் போது 2,500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டமாக வழங்கப்படும் என தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தமிழ்நாடு சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதிகாரிகளுடனான ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். அப்போது இந்த மகளிர் உரிமை தொகை தொடர்பான தகவல்கள் எல்லாம் அவர் கேட்டிருந்திருக்கிறார். செயல்படுத்துவதற்கு, அதாவது 2,500 ரூபாய் கொடுத்தால் எவ்வளவு செலவாகும் என்பது குறித்து நிதிநிலை குறித்து எல்லாம் அவர்களுடனான ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறார். ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். இந்நிலையில் தமிழ்நாடு செய்தி போன்ற வெளியிட்டிருக்கிற தமிழக அரசு சார்பில் அதில் விரைவில் மகளிருக்கான அந்த உரிமை தொகையை மறுசீரமைப்பு செய்து அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்கின்ற வகையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கடிதம் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நிதித்துறை செயலாளர் மற்றும் அவர்கள் தனி செயலாளர் மற்றும் துறை சார்ந்த செயலாளர்களான ஒரு சந்திப்பு என்பது நடைபெற்றது. இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் சிறப்பித்த செயலாக்கத்துறையின் கீழ் மகளிருக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு தொகை நிதி அங்கிருந்து விடுவிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் நிதித்துறை செயலாளருடன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கக்கூடிய அந்த பணி என்பது மறுசீராய்வு செய்யப்பட்டு விரைவில் மகளிரினுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கிறார். நன்றி பாண்டியராஜன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.